ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் உளுந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஜீரகம் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஜீரகம் போட்டு இதை நான் செஞ்சுருக்கேன். இதை முழு அரிசியாக நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறின பின்னாடி தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 சுற்று சுற்றிங்கன்னா ஒன்றும் பாதியமாக இப்படி குருணையாக பண்ணிக்கோங்க. குருணையாக பண்ணி குக்கரில் வச்சுட்டு தேவையான தண்ணியை விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கும்போது இது நான் 3 விசில் தான் விட்டேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது நீங்கள் முழு அரிசியாக போடும்பொழுது ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி உளுந்தை வறுத்து போட்டு சேர்த்துக்கோங்க. உளுந்து வெறும் அரிசி மட்டும் போட்டு செய்கிறதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி உளுந்து நம்ம சேர்க்கும் பொழுது உடலுக்கு நல்லா ஆரோக்கியமானது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஞ்சிக்கு அப்படியே சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்னதாக ஒரு கட்டு கொத்தமல்லி தலையை நல்ல கழுவி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதே போல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், பூண்டு 4-5-6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். புளி வச்சுருக்கேன். உளுந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் தேங்காய், தக்காளி, வெங்காயம் எதுவும் நான் சேர்க்கல. இதையை மட்டும் அப்படியே வதக்கி அரைச்சி எண்ணெய் கொஞ்சம் விட்டு அப்படியே வதக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். கொத்தமல்லி இலையை நல்லா வதக்கிட்டு சட்னியும் அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி ஒரு கலராக இருக்குது, நல்ல பச்சையாக இருக்குது. நீங்கள் இது மாதிரியே அரைச்சி இது எல்லாத்துக்குமே கூட சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது உளுந்தை நம்ம இட்லி, தோசைக்கு வடை பொரித்து வடையாக செஞ்சு சாப்பிட்றோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இது மாதிரி உளுந்தை எதுலையெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ அதுலையெல்லாம் நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரியும். இதுக்கு நான் வெங்காயம் மேலே அப்படியே வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.